ஆசான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். அவர் சொல்றாரு, சகல அதிகாரம் உனக்குள்ள இருக்கு, நீ மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாத, அது உனக்குள்ளதான் இருக்குது. சகலம் நீ எது இல்லைன்னு நீ கேட்கிறியோ அது உனக்குள்ளதான் இருக்கு. எது தேவை என்று கேட்க போறியோ அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதா, அது உனக்குள்ளதான் இருக்கு. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தமாகிய எசேக்கியேலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய பின்பகுதி, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்கிற வேத வாக்கியங்களின்படி நாம் தியானித்து வருகிறோம். இங்கே இந்த நற்சீர், நமக்கு சொல்லப்படுகிற நற்சீர், இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த காரியங்கள் தான் நம்முடைய வாழ்வில் அறிந்து கொள்வோமானால் இந்த சீர் நம்ம வாழ்விலே நம்மை உயர்த்துகிறதாக இருக்கும். இங்கே இவைகளை நாம் உலக பிரகாரமாக பார்க்காமல் ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் ஆக தான் நாம் பார்க்க தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேகருடைய வாழ்வு இந்த பூமிக்கு ஒத்ததான ஆசீர்வாதங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். But the reality what God wants to bless us. But தேவன் வைத்திருக்கிற உண்மைத்துவத்தினுடைய ரகசியத்தை அறிந்து கொள்வோமானால் we will be blessed with twofold, இரண்டு மடங்கான ஆசீர்வாதங்கள். ஒன்று உன்னதத்தின் மகிமையான ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும். இந்த உன்னதத்துக்குரிய இந்த ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்கள் இன்னைக்கு உலகத்தில் கம்மியா இருக்கிறாங்க. ஆனா எபேசியர் 1:3 we are blessed to receive the blessings of the highness from the Lord. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றார், உலக பிரகாரமான நீங்க சகல காரியங்களை அறிந்து கொள்ளுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம் தான். பட் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஜனங்களை அழைத்து வருகிற பொழுது உலக பிரகாரமான கானான் தேசத்துக்கு தான் அழைத்து வரார். ஆனால் அழைத்து வருவதற்கு முன்பாக அவர் 40 ஆண்டுகள் பிரயாணத்தில் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். இன்னும் அவங்க உலக பிரகாரமான கானான் தேசத்தை வந்து சேரல. பட் 40 ஆண்டுகள் பிரயாணத்துல they were taught about the spirituality. இப்போ தேவச்சனமே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் நம்ம எதை நோக்கி பார்க்கணும்? ஆண்டவரே எனக்கு வியாதி வரக்கூடாது, ஆண்டவரே என் காசு வீணா செலவாயிடக்கூடாது, ஆண்டவரே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் நஷ்டம் வந்துடக்கூடாது, ஆண்டவரே இந்த மாசம் சம்பளம் எனக்கு வந்து ஓட்டி செய்து நான் கிடைச்சிருக்குது, இந்த காசு வீணா போயிடக்கூடாது. இது நீங்கள் மாத்திரமல்ல, அஞ்ஞானிகளும் இதை தானே சிந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். பட் நமக்கும் மற்ற அஞ்ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கப்பட வேண்டும். We have given an assignment. நமக்கு ஒரு பணி நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இம்பார்ட்டன்ஸை நாம் அறிந்து கொள்வோமானால் உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம், உங்கள் நற்சீர் அது உங்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கும். அவைகள் உங்கள் கண்களிலே தெளிவுபட்டிருக்கிற பொழுது நீங்கள் கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவச்சனமே, இந்த பணி நியமனத்தை குறித்து நாம் பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இப்போ
அதுல ஏசியா 11ஆம் அதிகாரத்தை நம்ம கடந்த வாரத்துல பார்த்து முடிச்சோம். ஆனாலும் 1 to 10 வரையில் ஒரு சின்ன கோத்ரு போயிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நாம கடந்து செல்கிறவர்களா இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 to 10 வரையிலாக. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இப்போ வேதம் சொல்லுகிறது ஈசா என்னும் அடிமரம், அதிலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இஸ்ரேல் போட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடந்த வார்த்தை சொன்ன அந்த கெத்செமனே தோட்டத்துல இயேசுசாமி இருந்து ஜெபிச்ச ஒரு இடம் இருக்கு. அங்கிருந்து அப்படி பார்த்தா அந்த அடிமரத்தை, அந்த மரத்துக்குள் ஒரு கிளை, அதற்குண்டான வேர், அந்த கிளை எழும்பி செழித்துக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். 2000 ஆண்டுகள் கடந்து போன இந்த சூழ்நிலையிலும் இந்த வேத வசனம் அங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. தேவச்சனமே, what does this represent? இந்த வேத வசனம் எதை நமக்கு உணர்த்துகிறது? ஈசா என்கிற சந்ததியில் தான் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்க அடிமரம் ஒன்று, அடிமரத்துக்கு நடுவுல ஒரு வித்து விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. உன்னை ரட்சிப்பின் பாத்திரமாக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உன்னுடைய ஜெனரேஷன்ஸ், உனக்கு முன்பாக இருந்த முன்னோர்கள், அவர்கள் மத்தியிலே உன்னை ஒரு புதிய கிளையாக எழும்பி செழிக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான் இந்த நற்சீரின் அடையாளமாக நீ இருக்கிற முதலாவது. நம்முடைய வாழ்விலே நம்மை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் வைத்து நம்மை பார்க்க நினைக்கிற தேவன் இந்த ரட்சிப்பை ரொம்ப சாதாரணமான முறையில பணத்துக்காக, பொருளுக்காக, ஆஸ்திகளுக்காக, அந்தஸ்துகளுக்காக நம்ம ஜெபத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய உபவாசத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பண செலவுகளை தேவனுக்கு என்று சொல்லி வேற எதுக்கோ நாம் வேஸ்ட் படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவச்சனமே, உன் ஆத்மா யார்? நீ யாராக இருக்கிற? உன் சீரை கட்டு, அந்த சீருடைய வாழ்வு என்ன என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But the word, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசினார். மகனே, நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற ஒரு சாக்கியம் தாயா, அது முந்தின சீரை பார்க்கிறோம் உங்களுடைய நற்சீர் உண்டாக்க கடந்து செல்லுகிற பாதையாக இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம், அது வேத ஞானத்தோடு கூட, தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடு கூட, அபிஷேகத்தோடு கூட எழுதப்பட்டிருக்கு. ஒரு அபிஷேகம் பெற்றவன் தான் அந்த அபிஷேகத்தை புரிந்து கொள்ள முடியும். நீ உலக பிரகாரமாக பணத்துக்காகவோ, பொருளுக்காகவோ, ஆஸ்திகளுக்காகவோ, அந்தஸ்துக்காகவோ உன்னுடைய பணி நியமனம், உன்னுடைய அசைன்மெண்ட் என்ன என்பதை அறியாமல் இருப்போமானால் the blessing word will never act upon us. நமக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அது நம்மை வந்து சேராது. For your information. ஏனென்றால் அபிஷேகத்தை குறித்து அறியாமையில் இருக்கிறோம். நம்மை சொல்லுகிறார், ஈசா என்னும் அடிமரம், அதிலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்குமானால், God proposed to Lord Jesus Christ first. அடுத்து வருகிறதுல நீங்களும் நானுமாக இருக்கிறோம். That is called as assignment for us. இந்த அசைன்மென்ட்ல என்ன இருக்கு என்பதை 2வது வசனத்தில் ஆண்டவர் கற்றுக்கொள்கிறார். நமக்கு உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும், அவர் எல்லாவித தெளிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை அருளுகிற ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் மேல் தங்கியிருப்பார். அவர் மேல் தங்கியிருப்பார். தேவச்சனமே, காலையில நாங்க ஒரு வசன தியானத்தை கொலோசியர் 2:10 நான் இன்னைக்கு கொடுத்த வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2:10.
மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் யாரு? நம்ம பரிபூர்ணம். அவர் எல்லாத்துக்கும் அதிகாரியா இருக்கார். அவர் தலைவரா இருக்கிறார். அவருக்குள்ள நீங்கள் நான் என்னவா இருக்கிறோம்? எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு ஒரு நாள். நாய் பார்த்திருக்கீங்களான்னு கேட்டார். நான் சாமி நாய் பார்த்திருக்கிறேன். நல்ல பெரிய வாளா இருக்கிற நாயை பார்த்திருக்கீங்களா? அவங்க பார்த்திருக்கிறேன். இந்த நாய் பார்த்தீங்கன்னா தலையை இப்படி திருப்பி அந்த வாழை பிடிக்க பார்க்கும். பார்த்திருக்கிறீங்களா? அது அப்படி சுத்திட்டே இருக்கும். வாழை பிடிக்க பாக்குது. இது பின்னாடி தான் இதாத்த வாழை. இது திரும்பினா வாழை திருப்பிடாதா? ஆனால் அவர் என்ன பண்ணா, கொஞ்சம் மறுபடியும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு போய் பிடிக்க பார்க்கும். வால் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? நாய்கிட்ட தான். ஆனா பிடிக்க முடிச்சுதா? காரணம் அதுக்கு தெரியல. நம்ம உடம்புல இருக்கிற வால் தான்டா. தேவச்சனமே, இதை வச்சு நான் ஸ்பிரிச்சுவலை கம்பேர் பண்ணல. நல்லா புரிந்து கொள்வதற்காக எங்க ஆசான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். அவர் சொல்றாரு, சகல அதிகாரம் உனக்குள்ள இருக்கு, நீ மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாத. அது உனக்குள்ளதான் இருக்குது. சகலம் நீ எது இல்லைன்னு நீ கேட்கிறியோ அது உனக்குள்ளதான் இருக்கு. எது தேவை என்று கேட்க போறியோ அது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதா, அது உனக்குள்ளதான் இருக்கு. இப்ப நமக்கு தேவைன்னா அந்த ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையையும் பெலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளுகிற ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருந்தா இந்த பணி நியமனத்துல நீங்க 100% வெற்றி பார்க்கலாம். ஆனா இதுக்கு இடையில உன் உடம்புல, உன் பொருளாதாரத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன் பிள்ளைய கொண்டு, உன் மனைவியை கொண்டு, உன் எதிர் வீட்டுக்காரனை கொண்டு, பக்கத்து வீட்டுக்காரனை கொண்டு, நீ போகிற பாதையில டிராபிக்ல ஓடுற வாகன ஓட்டிகளை கொண்டு, எல்லாரும் கொண்டு உனக்கு பிரச்சனை இருக்கலாம். இது இந்த பிரச்சனையை கொடுப்பது அவனுடைய தொழில அவன் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறான். யாரு? The spirit of evil. The spirit of God and the spirit of word யார் கையில இருக்கு? ஆனா நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஒருத்தன் அப்படி போனா திட்டுறான், பல வார்த்தைகள் சொல்லி திட்டுறான். ஒருத்தர் நமக்கு விரோதமா செய்தா விரோதத்துக்கு உண்டான அவனுடைய காரியங்களை கொண்டு நம்ம சொல்றோம். தேவச்சனமே, why we are being anointed? ஏன் நாம் அபிஷேகிக்க பண்ணப்பட்டிருக்கிறோம்? முதலாவது அந்த பணி நியமனம். வாட் இஸ் the assignment, அந்த நற்சீர் அசைன்மென்ட் எனக்கு என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறியாதபடிக்கு ஒரு வேத வசனத்தை மாத்திரம் எனக்கு சொந்தம் என்று வைத்திருப்பீர்களானால் இங்க் இல்லாத ஒரு பேனா அது தங்க நிப்பாகவே இருக்கட்டுமே. அதை அழகுக்கு வச்சுக்கலாம். பட் it won't do the purpose of writing to you. அது எழுதப்படுகிற உன் மனதில் ஏற்படுகிற ஞானத்தினால் அறிவினால் வருகிற எழுத்த அந்த தங்க பேனாவா இருந்தால் அதால எழுத முடியாது. காரணம் அபிஷேகம் என்கிற இங்க், அசைன்மென்ட் என்கிற தெளிவு. The spirit of anointing of knowing things, எதை எப்பொழுது என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற அந்த anointingனால நாம் நிரப்பப்படவில்லை. தேவச்சனமே, நீ இருந்த வாழ்க்கை அது முன்னாடி இருந்த சீர், அது ரட்சிக்கப்படாத ஒரு சீர், அது ஆண்டவரை அறியாத ஒரு சீர். பட் இந்த நற்சீர் என்ன செய்யணும்? கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தில் நீ வளருகிறவனாய் இருந்தால் the assignment will bring 100% success upon anything what you desire in your heart. உன் உள்ளத்துல எதையெல்லாம் வாஞ்சிக்கிறாயோ அது 100% உன் வாழ்க்கையில வந்து சேருமே தவிர it will never perish or diminish. அது அமிழ்ந்து போகாது. அது இல்லாமல் என்ற காரியத்துல அது இல்லாமலும் போகாது உன் வாழ்க்கையில. இப்படி வேதம் அந்த நற்சீரை குறித்து சொல்லுமானால் அது ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறல? அது இன்னும் கிரியை செய்ய ஆரம்பிக்கல. எதையோ சிந்திச்ச நான் பிசாசனுடைய 24 hours
பல விதங்கள் அதை பிரிச்சு கர்த்தருடைய மகிமையை அறிந்து கொள்வதற்கு பதிலாக கர்த்தர் அற்ற மகிமையை நான் அடையும்படி என்னை எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். இன்னொருத்த வைக்கிற சூனியம் ஒருத்தர் மேல ஆக்ட் ஆகுதா? ஏன் ஆர்மர் சரியில்லை, நான் போட்டிருக்க சர்வாயுதம் என் மேல இருக்கிறது சரியில்லை, அதனால அந்த அம்பு சூனியம் என்கிற அன்பு எனக்குள்ள நுழையுது. நான் போட்டிருக்கிற ஆர்மர் சரியா இருக்குமானால் ஒரு சாதாரண சுழல் பந்து ஒரு பந்து வீச்சாளர் போடுறான், அதை பேட் வைத்துக் கொண்டு அடிக்கிறானே, அது சிக்ஸர் பறக்குது ஐயா. அதே போல எந்த விதமான கிரியைகளா இருந்தாலும் உன் கையில இருக்கிற விசுவாசம், உன் கேடகம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர், இது பிந்தின சீர், இது நற்சீரை எனக்கு உண்டாக்கும் என்று சொல்லி ஒரு பேட்ஸ்மேன் போல அந்த வசுகிற அசுத்தாவியை நீ அடிப்பாயானால் உங்ககிட்ட மறுபடியும் வருமா? இப்ப பேட்ஸ்மேன் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான், பவுலர் ஜாக்கிரதையா இருப்பான். டேய் அடிச்சா சிக்ஸர் சிக்ஸரா நம்ம பால் போகுது. பேட்ஸ்மேன் பாப்பான், எந்த பந்து வரட்டும் அடிச்சு படையிட்ட சிக்ஸரை பார்த்துட்டேன், இனி பாரு அவன் அப்படி ஒயிட்ல போட்டு அவரை போய் அதை அடிப்பேன். எதிராளி எந்த குறை உள்ள பந்த உனக்கு போட்டாலும் அடிக்கிற வல்லமை என்கிற அபிஷேகம் இருக்குமானால் it will be counted as runs. இங்கே இந்த நற்சீர் எது எனக்குள் உள்ள வேண்டும் என்பதை சிந்திக்கிற அதிகாரத்தை நீ பெற்றிருக்கிற. வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இங்கே இதெல்லாம் நான் போன வாரம் விளக்கினேன். அவர் தமது வாயின் சுவாசத்தால், தேவச்சனமே, இதுதான் நீங்க பைபிளை எப்படி பாக்குறீங்கன்னு அர்த்தம். பைபிள் வேத வார்த்தையா பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் உங்க வாழ்க்கையில ஜாஸ்தி வந்துடும். பைபிளை தேவ வார்த்தையா நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. ஒரு சின்ன சேஞ்ச் தான். இந்த வேத வார்த்தையை நான் வேதம் 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 சொல்லி ஒரு லோயர் ஸ்பிரிட் நமக்கு அப்படி கற்றுக் கொடுத்துட்டான். இத வெறும் வேதாகம் போல, அதனாலதான் இதை என்ன பண்ணிட்டா பரிசுத்த வேதாகம். இனிமேல் நீங்க சொல்றதா ரெண்டு ஆக்டிவிட்டியில இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஒண்ணு பரிசுத்த வேதாகமும் சொல்லு. வெறும் வேதத்தை இருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்காதீங்க. பரிசுத்த வேதாகம் எடுத்து வந்திருக்கீங்கன்னா இந்த பேர் எந்த வேதத்துக்கு கிடையாது. இல்ல தேவனுடைய வார்த்தையின் புஸ்தகம் எடுத்து வந்திருக்கீங்களா, இது கொஞ்சம் கேட்க கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. ஆனா இனிமேல் நீ கேட்டா பரிசுத்த வேதாகம் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா, இதை மைண்ட்ல வச்சு ஜஸ்ட் வேதம் வேதம் வேதம்னு சொல்ல வச்சு ஸ்பிரிட் ஆஃப் லோயர் அது நம்மள என்ன பண்ணிடலாம், தேவனுடைய வார்த்தை என்று நம்ம மனசுல இருந்தாலும் அந்த பதிவேட்டிலிருந்து நம்மளை பிரிச்சிடலாம். இங்கே வேதம் சொல்லுகிறது நீதியின் வழி தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். அந்த பிந்தின சீர் பிசாசு சொன்னதுக்கு நேற்ற மாதிரி அது பேசிச்சு. பிந்தின சீர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் உழைப்பானது. பிந்தின சீர் பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தையினால் சொன்னாரா, இல்ல வேதாகமத்தின் வார்த்தையினால் ஏதாவது சொன்னாரா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால். தேவச்சனமே, இங்கே சுவாசம். God, the Lord Jesus Christ used his breath from the mouth. இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை. நான் கூட பிசாசு என்ன பண்றேன், வாயின் சுவாச வார்த்தையினால் தான் கட்டப்படுகிறோம். நம்ம வேற ஒண்ணுங்க செய்யறது இல்லை. So உன்னுடைய சுவாசம், if it is with the authority of the Lord, if it is with the power of the Lord, அது தேவனுடைய வல்லமை நிறைந்த வார்த்தையினால் இருக்குமானால் you can see the result opposite. அங்கே உனக்கு எதிராக இருக்கிறது அந்த ரிசல்ட்டை நீ பார்க்க முடியும். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. நீதி அவருக்கு அரைக்கட்டும், நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். இங்கே சொல்றார் நமக்கு இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். இந்த நற்சீர் தான் God.
he is introducing the Lord Jesus Christ to us. இந்த நற்செய்தி தான் நம்முடைய வாழ்வின் மகிமையை அதிகரிக்க பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த நற்செய்தி தான் உங்க ஆத்மாவோடு கூட பேசப்படுகிற வல்லமைக்கு நேராக உங்களை கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறது. Not through the head and mind. இந்த மைண்ட்ல எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சேன்னா நீ ஒரு விவேகானந்தருக்கு அடுத்த விவேகானந்தர் என்ன ஒண்ணு வச்சுக்கலாம். பட் இன் த சோல், உங்க ஆத்மாவுல ஏற்படுகிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தேவன் நமக்காக அந்த நற்செய்தியை பற்றி சொல்லி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற பொழுது நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். இப்போ நம்ம கொலோசியர் 2:10 வாசிட்டோம். இப்போ அவருக்குள் எல்லாமே இருக்குது, அவர்தான் தலைவராக இருக்காரு. எபேசியர் 2:10 நான் காலையில சொன்ன வாசிக்க கேட்போம். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. இப்போ நம்ம யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகவே, not on the outer or other side. இங்கே ஏசியா 11 இங்கே 5 சொல்லுகிறது, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். இப்ப நம்ம அந்த நீதிக்குள்ளாகவும் அந்த சத்தியத்துக்குள்ளாகவும் நாம எப்படி பண்ணப்பட்டிருக்கோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நாம் யாரா இருக்கிறோமா? இப்போ அந்த நீதியும் சத்தியத்தினுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ அவைகளில் நாம் நடக்கும்படி தேவன் அவைகளை முன்னதாகவே நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். So within Christ we are being created. நாம் சாதாரண முறையில் அல்ல. தேவ சனமே, உன் வாழ்வுல ஏன் ஆசீர்வாதம் பெறலைன்னா உன் பிரயாணம் வெளியே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய வல்லமையும், நீங்க லெஃப்ட பார்த்திருக்கிறீங்க, இந்த வல்லமையும் அக்கினியின் அபிஷேகம் ரைட்ட பார்த்திருக்கு. கெட் ரெடி, ஸ்டெடி, ஸ்டார்ட், கோன்னு சொன்னா இது இப்படி ஓடிரும், அது அப்படி ஓடிரும். ரெண்டு சேர்றீங்களா? ஏன்? எந்த டைரக்ஷன் தேவனுடைய வல்லமையை பற்றி தெரியல. அவருடைய டைரக்ஷனை பார்த்து நீதிப்பாயானால் இங்க நீதி இருக்கு, இங்க சத்தியம் இருக்கு. அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் உனக்கு இங்க இருக்கு. இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ பிளான்ட். அவருக்குள் இருக்கிற நீதியும் சத்தியமும் ப்ரீ பிளான்ட். யாருக்காக? உனக்காக. நீ எப்ப கேட்கிறியோ இது உன்னை தேடி வரும், நீ அதை தேடி போவ. இப்ப ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப சொல்றார், கெட் ரெடி, ஸ்டெடி, கோ என்று சொல்கிறார். நீ எதை தேடி போற? அந்த நீதியின் சத்தியத்தை தேடி. நீதியின் சத்தியம் யாரை தேடி வருது? இப்போ ஒரு அட்டானமஸ் பவர் கிடைக்கும். தேவச்சனமே, இந்த அட்டானமஸ் பவர் உனக்குள்ள வந்ததுனா என்ன நடக்குது? வாசிக்க கேட்போம். 6வது வசனம். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்தும். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைத்தோல் தீரும். பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு கை வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த அசைன்மென்ட் நீ finish பண்ணினா, அவர் கொடுத்த இந்த அசைன்மென்ட் நீ finish பண்ணினா, உன் லைஃப் சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்வார்களே. உன் வாழ்வில் எழுதி வச்சுக்கோ. சூனியம், மாந்திரிகம், பிளஸ் 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 எது இருந்தாலும் உன் வாழ்க்கையில வராது, வரவே வர. நான் இப்ப கூட சவால் அடிக்கிறேன், என் எதிர்க்கவே சூனியக்காரன் என்ன வேணா எனக்கு செய்யும், என் முகத்தை பார்த்தே செய்ய. இங்க இருந்து பூண்டு புகைய ஊதிய மேல அனுப்பட்டும். மஞ்சளா இல்ல என்னன்னே கண்டுபிடிக்க முடியலையே.
வேதம் பொய்க்காது, பரிசுத்த வேதம் பொய்க்காது. தேவனுடைய வார்த்தை இது உயிர் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டை. வாசிப்போம் எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறதாயும் இருக்கிறது. அவ்வளவுதாங்க. The word of the God. நீதி சத்தியம் இருக்கிறதுனால இப்ப நீ தேவனை நோக்கி நீ புறப்படுகிற பொழுது என்ன செய்தா அவர் நம்மளை நோக்கி வரார். இந்த வார்த்தை உள்ள இறங்கும் போதே எந்த கருக்குள்ள பட்டயத்தாலையும் அந்த கூர்மையை குறைக்க முடியாது. அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உள்ள இறங்குது, நம்மளுக்குள்ள இறங்கி நம்மளை சகலத்திலும் சுத்திகரிக்குது. ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் அது நமக்குள்ள வாசம் செய்கிறது. தேவச்சனமே, அந்த பிந்தின சீரின் அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால் பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். You can move with all the witchcrafters. சூனியம் செய்கிறவரோடு நீ கைகோர்த்து நடக்கலாம். அவன் நம்ம செய்ய முடியாதா? உனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவன், உனக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிற, உனக்கு போராட்டத்தை உண்டு பண்ணுகிறவன் உன்னை ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்? why? இங்கே வேத வசனம் அங்கே 9வது வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்வார் நோவன், யாரும் இல்லை. கேடு செய்கிறவரும் இல்லை, யாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். இங்கே பூமி என்று சொல்லுகிற பொழுது ஒன்ன ஸ்பெஷலா சொல்றார். இந்த பூமி எதா அறிந்திருக்கிறதா? இங்கே வேதம் சொல்லுகிறது அது கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. We are not left aside. நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. வீடு வேணும் என்று கேட்பதற்காக செபிக்க முன்குறித்து கேட்டவர்கள் அல்ல. நம்ம பணத்துக்காக உபவாசம் செய்யும்படி முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும்படி பிந்தின சீர் உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அது அறிஞ்சா பணி நீ நம்ம அசைன்மெண்ட் உன் வாழ்க்கையில திருமண வாழ்க்கையா, உன் பிள்ளைக்கு வேணுமா, பொண்ணுக்கு வேணுமா, படிப்பு வேணுமா, சீட்டு வேணுமா, உன் கரநடிக்க உதவியாளர்கள் தேவையா, அது சமுத்திரம் பார்த்துக்கணும். சமுத்திரமாகிய கிரைஸ்ட் will take the powers for you. எதை முடிக்கணுமோ அவர் உனக்காக இறங்குகிறவராக இருக்கிறார். இந்த நற்சீர் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவினாலே உன்னை நிரப்பப்படுவதற்கு நீ கொடுப்பாயானால் இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வார்த்தை உனக்குள் கிரியை செய்யும். இல்லைன்னா போர்டுதான். இந்த போர்டை பார்த்தா ரோஜா பூ தான் தெரியுது. எல்லாரும் தெரியுதா ரோஜா பூ? இங்க எல்லோ ரோஸ். அங்க பார்த்தா குதிரை தெரியுதா? ஆனா கிட்ட போன வார்த்தை தெரியும். அந்த வார்த்தையை டிசைன் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு அங்க இருக்கிற படத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் விஷயம் இருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக டிசைன் பண்ணது. அதுல அவ்வளவு விஷயத்தோட தான் நான் போட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு கிடைக்கும் போது வெறும் படம் தான் கிடைச்சு, வார்த்தை அதுல இருக்கணும். சோ தேவச்சனமே, எதை நாம் மைண்ட்ல கொண்டு வரோம்? ரோஜா பூ நினைச்சிட்டே போனா போகும்போது உங்களுக்கு ரோஜா பூ கிடைச்சிடும், அந்த வார்த்தை கிடைக்காது. வார்த்தை யோசனை பண்ணி போனீங்கன்னா வார்த்தையும் கிடைக்கும், ரோஸும் கிடைக்கும். இப்ப ஆண்டவர் அததான் இங்க சொல்றார், என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. எங்க சமுத்திரம் வந்து பார்த்திருக்கிறீங்களா? தேவச்சனமே, ஆசீர்வாதம் வத்தாது, ஒரு சந்தோஷம் வத்தாது. நீ எதை நினைக்கிறியோ அது வத்தாது.
ஏன்னா நீ கர்த்தரை தேடுகிறவனா மாறுகிற. வேதம் சொல்கிறது பூமி கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவினால் நிறைந்திருக்கும். 10வது வசனம் சொல்கிறது அக்காலத்திலே it is right today God is speaking to you. அக்காலத்திலே இந்த வேத வசனம் இந்த 2023 அல்ல 24 அல்ல இதையும் தாண்டி அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. You go to the next century. 19 நூற்றாண்டுல பிறந்தவன் ஒருவேளை 24 வயசுக்கு கம்மியா இருக்கிறவெல்லாம் இந்த 2024ல பிறந்தவன். 2024ல பிறந்தப்ப நீ அமைப்பா பிறந்தான். சாமி 2012 அவருக்கு 1900 பத்தி தெரியாது. நாங்க 1960ல பிறந்த ஆட்கள். தேவச்சனமே இங்க வேதம் அதைத்தான் சொல்லுகிறது உனக்கு. அவர் என்ன சொல்றாரு? அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையா இருக்கும். தேவ ஜனமே, யார் எந்த காலத்துல பிறந்திருந்தாலும் உன் தரிசனம் சரியா இருக்குமானா என்னைக்கோ நடந்த ஒரு இன்சிடென்ட் முன்னாடி ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. எனக்கும் பிசாசு பிடிச்சிருக்கிறவங்களுக்கு என்ன ரத்த சம்பந்தமா எல்லா மொக்கைகளால பிடிக்கப்பட்டு வருதுங்க. சூனியத்தினால் மாந்திரியத்தினால் பிழைக்கப்பட்டு பீடு நட போட்டு வர்றாங்க. இங்க பாத்தீங்களா, என்னை பாரு நடையை பாரு உள்ள இருக்கிறவன் தெரியுமா உனக்கு அப்படின்னு வராங்க. நான் என்ன பண்றேன்? இதை யூஸ் பண்றேன். உள்ள டிவி ஓடுது, ஓஹோ இந்த இடத்துல பிடிச்சிருக்கு. பிசாசு உள்ள வந்துட்டு வந்த என்ட்ரியை கிளீனா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவான். தெரியாது, மைண்ட் வழியா வருவான், இருதயத்தின் வழியா வருவான், ஆத்மா வழியா வருவான், கண்கள் வழியா வருவான், இப்படி பல வழியா வந்துடும். We are called to do the assignment of the Lord. அந்த பிந்தின சீர் ஒரு அசைன்மெண்ட். பசங்க சரியா படிக்கலாம், வீட்டுல போய் 10 முறை எழுதிட்டு வாங்குவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அசைன்மெண்ட், பனிஷ்மெண்டா இன்னொன்னு சொல்லுவாங்க, இம்போசிஷன் தான். சரி, அதான் எழுதுனதே 10 முறை எழுதணும். அது அவங்க அம்மா எழுதி கொடுக்குறாங்களா யாரும் அதெல்லாம் கவலை இல்லை. டீச்சர் பார்க்கும் போது 10 முறை அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். பாத்தியா நம்ம சொல்ல கூட. இப்ப அதுதான் இங்க சொல்றாரு, நம்மள அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக. What is their truth? The power and anointing of the Lord Jesus Christ. வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாய் இருக்குமா? If the word, the root is properly rooted. நமக்குள் அந்த தேவனுடைய காலத்தை நாம் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சத்தியத்தை குறித்தது என்று அறியாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு இந்த பூமியில கொடூரங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்குள் என்ன கிரியை செய்கிறது என்பது ஐ நோ. ஆனா நான் வெளியே சொல்ல மாட்டேன், அது என்னுடைய வேலை கிடையாது. ஒருத்தருக்காக டெலிவரன்ஸ் ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்கிட்ட அவங்க பாஸ்டர் வந்தாரு, ஐயா எங்க ஐயாவுக்கு செவிங்க. நான் சொன்னேன், நானும் ஜெபிக்க மாட்டேன், நீயும் ஜெபிக்காத. ஏனென்றால் டெலிவரன்ஸ் விரும்பாத ஒரு ஆளுக்கு நீங்க டெலிவரன்ஸ் போட்டீங்கன்னா நீங்க மாட்டினவங்களா மாறிடுவீங்க. அவருக்கு டீச் பண்ணுங்க. உனக்குள் ஒரு பொசிஷன் நீயாகவே இருக்கும் போது the seed will never grow. இன்னைக்கு பல 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 கிறிஸ்தவர்கள் இந்த போராட்டத்தில் மாற்றிருக்கிறாங்க. இப்போ ஒரு நபரை குறித்து நாம் பார்த்து முடிக்க போறோம். 2 நாளாகம புஸ்தகம் பக்கம் 560 பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே பதினாறாம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அதிநிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஏதாவது வசனம் படிச்சா ஒண்ணு புரியுதா? ஒண்ணு புரியாது. நிச்சயமா அவனுக்கு எதனா புரியுதா? யாருக்கும் புரியாது. இங்கே இந்த வசனத்தை நீங்க ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்துக்க, உங்களை ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்து இந்த வசனத்தை எடுத்துட்டீங்க, படிச்சுட்டீங்க. இங்கே ஆசா என்கிற ஒரு ராஜா எல்லாருக்கும் தெரியும். அவரை குறித்து இந்த வேதம் என்ன சொல்றது? 15ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால், அசரியா என்கிற ஒரு தேவனுடைய தாசர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. ஆசா ஒரு சின்ன மனுஷன், அவங்க அப்பா இறந்துட்டாரு, இப்போ ராஜாங்கத்தை அவர் நடத்தணும். இங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒருத்தர் மேல இறங்கி இப்ப தீர்க்கதரிசனத்தில் சொல்றாரு, ஆசாவே நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஸ்தானங்களை குறிச்சிட்டார். எஸ்டர்டே, டுடே அண்ட் ஆஃப்டர். நீங்க விட்டீங்கன்னா அவர் உங்களை 4வது வசனத்தை 3-4 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலில் அநேக நாள் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இப்போ எந்த காலத்துல பேசுகிறாரு? அன்னைய காலத்துல தேவன் இல்ல, தேவனை பத்தி ஞானம் இல்ல, உபதேசிக்கிறவன் இல்ல, வேதமும் இல்ல. சோ தீர்க்கதரிசி வரைக்கும் கிடையாது. தேவச்சனமே, இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற, எங்கெங்கயோ போனோம், எங்கெங்கயோ வரோம், எப்படி எப்படி இருக்கும். ஏசாயா 11:10 வாசித்தோம். அக்காலத்திலே today God is speaking with you. தேவன் உன்னோட கூட உறவு வைப்ப, உன்னோட அவர் சொல்றார், நீ கர்த்தரோட இருந்தா அவர் உன்னோட இருப்பாரு. அவரை தேடினா நீ பாப்ப. அவரை விட்டு விட்டாராகில் நீ அவரை விட்டு காலிதான். இப்ப நம்மளோட பேசுறார். நடக்கிறது என்ன? வாசிக்க கேட்போம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். இப்போ வேதம் சொல்லுது, அவர் அவர்களுக்கு தேடின பொழுது வெளிப்பட்டார். இப்போ ஆசானுடைய நிலை என்ன? ராஜாங்கத்தை கையில எடுத்தா, ஆண்டவரை தேடினா வம்சங்கள் ஆசீர்வாதமா, பணம் வந்து, பொருள் வந்து, தேசம் கட்டப்பட்டது. இப்போ ராஜா பெரிய ஆளாயிட்டார். இப்போ தேவனை தேடுற டைம் கம்மி ஆயிடுச்சு. நண்பர்கள் வராங்க, அண்டை தேசத்தார் வராங்க, உபதேசிக்கிறது, அதுக்கு டைம் சரியா போச்சு. பாஸ்ட் டென்ஸ் நல்லா இருந்தது, இப்போ பிரசன்ட் டென்ஸ் இப்போ சரியில்லை. இப்போ தீர்க்கதரிசிகள் வந்து 2 நாளாகவும் 16:10 அவங்க சொல்றாங்க, அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினம் கொண்டான். ஏன் சினம் கொண்டான்? 9வது வசனம் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். இப்போ ஆசா ஆண்ட தேசத்தின் மேல் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆசாவை போய் பார்க்கிறாரு, சரியில்லை. ஆசா மக்களை போய் பார்க்கிறாரு, சரியில்லை. குடும்பங்களை பார்க்கிறாரு, சரியில்லை. ஒரு ஆள் கர்த்தரை தேடுகிறவை அந்த ராஜாங்கத்தில் இல்லை. அங்கே 1வது 15:1 தீர்க்கதரிசனம் உரைத்தவர்கள் இப்ப தேடி வராங்க, ஆண்டவர் சொல்லி வராங்க. அதுதான் 16 என்ன சொல்றாரு?
அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினம் கொண்டு, ஏன் சினம் கொண்டு இங்க சொல்றாரு 9 பகுதியில, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களாய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம வாழ்வில் இருக்கிற யுத்தங்கள் என்ன? தரித்திரம். ஒரு வாழ்வு செழிப்பான வாழ்வுக்கு இல்ல. ஆனா வேதம் என்கிற புஸ்தகத்தை வாசிக்கிறது தான், அது தேவனுடைய வார்த்தையா இருந்து நீ விசுவாசித்திருந்தா it will create the wisdom of the Lord unto you. அத விஸ்டமா நீ பார்க்கல, அத வெறும் ஹெட் நாலேஜா பார்க்கற. இதுல இத்தனை வேதம், இத்தனை அதிகாரம், இத்தனை வேத வசனம் படித்தேன் என்கிற ஒரு உருவாக்கம் தான் உனக்குள்ள இருக்க தவிர அந்த வார்த்தை ஒண்ணு உருவாக்கல. Asa received everything because he had a faith over the word of God. But the past was very spiritual. But the present declination அவனுக்குள் சரிந்து விடுகிற ஒரு அமைப்புக்கு நேராக போனா. காரணம், பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து கண்களை மறைக்க ஆரம்பித்தது. தேவச்சனமே, எது மறைக்குமோ அதை நீயும் நானும் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனால் will the spiritual assignment take over charge upon our knowledge? நீ பெற்றிருக்கிற அறிவு டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கலாம், ஒரு அதிகாரியா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு இல்லத்தரசியா இருக்கலாம். if the word of the God is not upon you, பிந்தின சீர் ஆசாருடைய வாழ்வில் என்ன நடந்ததோ it will be created upon us because the assignment is not on the word of the Lord. நம்ம வாழ்வில் பல தோல்விகளை பார்க்கிறோம், பல காரியங்கள் நம்ம வீக்கா இருக்கிற, பல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை தாறுமாறாக இருக்கிறது அர்த்தம். நாம கர்த்தரை அறிந்து கொள்ளல. இங்கே வேதம் சொல்லுகிறது 9ஆம் வசனம் 2 நாளாகமம் 16:9 2வது பகுதி, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையினால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இந்த வார்த்தையை கேட்ட ஆசா, அந்த வார்த்தையை கேட்ட ஆசா மனம் திரும்புதல் வந்திருக்குமானால் பிரச்சனை இல்லை. நீங்களும் நானும் இந்த அறியாமையில மாற்றிட்டு இருக்கிறோம். வார்த்தைக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. We don't search for the word of the God. We search for blessing where it is. யாரை தேடுகிறாய்? எதை? நம்முடைய கண்ணோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்பாடு. Where the emotions, where the activity, where the mind, where the thought. தவறப்பட்ட நிலையில் தேவன் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். தவறி போய் விழுந்திருக்கிற இடத்துல நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு திருமண வாழ்க்கை ஃபெயிலியர், ஒரு குடும்ப வாழ்க்கை ஃபெயிலியர். திருமணம் வேற, குடும்பம் வேற. திருமணம் என்பது selection of the husband and selection of the wife or the selection of the spouse out. பட் குடும்பம் என்று பார்க்கிற பொழுது 2 வருஷம் வாழ்ந்திருப்போம், 3 வருஷம் வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்க்கையின் சரித்திரம் நெகட்டிவ்ல போனது, பெரிஷபிள்ல போனது, ஆழத்துல போனது, மேல வரவே வராது. வரணும்னா only the word of the Lord. விழுந்து போன நிலையில தான் இங்க தீர்க்கதரிசி பிந்தின சீரின் அபிஷேகத்தை குறித்து பேசுறாயா. 9வது வசனத்துல தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்குன்னு சொல்றார். இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வா ஆசாவே. திரும்பி பார்க்கல ஆசா. சினம் கொண்டு தேவ மனுஷனைய தூக்கி ஜெயில போடுறான். அவனுக்கு சப்போர்ட்டா சொன்ன அந்த தேசத்து மனுஷனை உள்ள தூக்கி போட்டு ஷாட்டை அடிக்கிறாயா. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்றால் நீ தேவனையே சாட்டையால் அடிக்கிறவரா இருக்கிற. ஏனென்றால் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை செழிக்கும் என்று நம்பி உனக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. அம்சக்கிரிகளை மாற்றிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற நீ தேவச்சனமே, பிந்தின சீருடைய அபிஷேகத்தை கொடுக்கதா உன்னை என்னையும்
தன் ரத்தத்தை பார்க்காம, தன் ஜீவனை பார்க்காம சாட்டை அடிகள் அடிக்கப்பட்டார். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் இருப்பானால் ஆசாவின் ராஜ்யம் குண்டோடு அழிந்தது போல அழிந்து போகும். ஆனால் பிந்தின சீராக உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறையா. என் ரத்தத்தினாலே சத்தம், இந்த சமுத்திரம் தேவனுடைய ரத்தத்தினால், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியால் இந்த ஜனங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தினார். ஒரே ஒரு டிராப் ஒரு ஆளுக்கு வச்சிருந்து பாத்தீங்கன்னா, இதுவரை இருந்த ஜனங்கள், இனி இருக்கிற ஜனங்கள், இப்ப இருக்கிற பல கோடி மக்கள் எத்தனை டிராப் செய்ய சிந்திக்கிறோம். நம்ம 24 மணி நேரத்துல ஒரு fraction of second தேவனை சிந்திக்கிறோமா? மனிதன் எத்தனை பேருக்கு, எல்லாருக்கும் அவன் ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணி, சிந்தையை சப்ளை பண்ணி, கண் பார்வை சப்ளை பண்ணி, அந்த கர்ப்பத்துல ஸ்டார்ட் பண்ற ஜெனரேட்டர் 60 வயசோ 70 வயசோ 100 வயசோ அது நிக்காத ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாரே. அத்தனை பேரையும் மெயின்டைன் பண்றாரே நம்முடைய தேவன். ஆனா நம்ம ஒரு செகண்ட் அவருடைய வார்த்தையை மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்? ஆசாவை போல பிந்தின சீரை பாய்ச்சல. வந்த ஆசீர்வாதத்துக்காகவும் வரப்போற ஆசீர்வாதத்துக்காகவும் நம்முடைய வாழ்க்கையை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேத வசனங்கள் வீட்டுல பூரா வசனங்கள் இருக்குது. தேவச்சனமே, நாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே ஒரு பெண்மணி அந்த அபிஷேகத்தை பெறுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரையிலாக, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அருமையான தேவச்சனமே, இப்ப அந்த ராஜ்யம் அன்னைக்கு சொன்னார், அந்த ராஜ்யம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ளேயும் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அடுத்து உன் பிள்ளைக்குள்ள இருக்கும். நீ சரியா இருந்தா, நீ ஒரு கேப் மாதிரி இருந்தா அவன் எங்க கேட்பான்? சொல்லுவோம், குடிச்சிட்டு சோத்திரப்பத்த அப்படின்னு குடிக்காத சொன்னான்னு வைங்களேன். ஆமா, இவருக்குள்ள ஒரு பெரிய சோத்திரம் சொல்லு. இப்போ என்ன ஸ்பெஷாலிட்டி? அங்க ஏசாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை என்ன ஸ்பெஷாலிட்டி? இங்கே அவர்களுக்கு தூதன் சொல்லுகிற வார்த்தை என்ன? அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த அம்மா பாக்குது, எப்படிங்க நடக்கும்? இந்த அம்மாவுக்கு ஒரு பயம். வாசிப்போம் தொடர்ந்து. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்று சொல்றா. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நேரிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்போ 23 குரோமோசோம்ஸ் இது மேல், 23 குரோமோசோம் ஃபீமேல், பிளஸ் 23 குரோமோசோம்ஸ் இது காட். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இவங்க ஒரு ஃபீமேல் மரியா, பரிசுத்த ஆவியானவர் டோட்டலா என்ன செய்கிறார்னா, இந்த ஒண்ணுதான் 23 குரோமோசோம்ஸ். இப்போ தேவனே நமக்கு அங்க என்ன ஆயிடுறார்னா 46 குரோமோசோம்ஸ் ஆக தேவனுடைய ஆவியினால் பலம் உண்டாக்கப்படுகிறது. This is humanity. This is divinity. இந்த ஹியூமனிட்டியும் டிவைனிட்டியும் through Holy Spirit யார் மேல கிடைக்குது? மேரி மேல. மேரி மேல. இப்ப இயற்கையின்படி 10 மாதம் சுமந்து இந்த வார்த்தையை
இப்ப நமக்கு கொடுக்கறாங்க அவங்க. இப்ப இந்த வார்த்தை எல்லாருக்குமே பொது. இப்ப நீங்களும் நானும் 23+23 அப்பா அம்மாவுடைய குரோமோசோம் பெற்றிருக்கிறோம். இப்ப ரட்சிப்பு என்கிற ஒரு குரோமோசோம் தான் அந்த 23 டிவைனிட்டி. இப்ப அந்த குரோமோசோமை 10 மாதம் தான் அவசியம் தான். இப்ப நீ வாழ்நாள் பூரா சுமக்கிறதுக்கு உனக்கு தேவன் ஒரு கிருபையை. எத்தனை பேருக்கு விளங்குது? 10 மாசம் சுமந்தவளுக்கு அவமானம் தான். டேய் யாரு நான் சொல்லுவாங்களோ நான் புருஷனே. இப்போ உனக்குள் அந்த குரோமோசோம் இறங்கும்படி பிந்தின சீர் உனக்காக. வேதத்தை வாசிக்கலாம். தேவ வார்த்தையாக அதை விசுவாசித்து நீ வார்த்தை இனிமேல் விசுவாசிக்கிறார். இது வெறும் வேத வார்த்தை இல்லை, இது தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் வார்த்தை. சோ மரியாள் பிசிக்கலா சுமந்தது போல நீங்க ஸ்பிரிச்சுவல் அசைன்மென்ட்க்கு வருவ. இந்த நச்சீர் எதை பத்தி நான் உங்கள்ட்ட சொன்னேன்? இது ஸ்பிரிச்சுவல். இப்ப நீ அந்த அசைன்மென்ட்டை நீ சுமக்க ஆரம்பிச்சா உன் அசைன்மென்ட் உனக்குள்ள இருந்து பிறக்கிறது. மரியாள் ஒரு கிறிஸ்துவை பிறக்க வைத்தார். நீ நாளுக்கு நாள் தேவனை விருத்தி அடைகிற ஆசீர்வாதத்தை நீ உனக்குள்ள இருந்து பிறக்க வைப்பாயானால் for every action there is equal and opposite reaction. நீ செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கு உனக்கு வீடோ ஆஸ்தியோ பெலனோ சரீர அழகோ அந்தஸ்தோ உன்னை நடத்துற விதமே வேறையாக இருக்கு. இங்க நடக்கிறது என்ன வாசிக்க கேட்போம். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலதி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே சாட்சி கொடுக்கிறார். எலிசபெத் 6 மாசமா கர்ப்பமா இருக்காது, யாருக்குமே தெரியாது. ஆவியானவர் இவளுக்கு சொல்றார். ஒரு கிராஸ் செக்கப் போறா எலிசபெத் வீட்டுக்கு. நடக்கிறது என்ன வாசிக்க கேட்போம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்பொழுது தேவதூதன் இப்ப என்னன்னா the charge has been transferred to மரியாள். தேவச்சனமே, we are being called to transform the word of the Lord to others. நீங்கள் நான் யாரு? ஒரு மரியாதை போல. அவ பிசிக்கலா சுமந்தா, நீ ஸ்பிரிச்சுவலா சுமந்து இருக்கிற மரியாக்கள் நாமெல்லாம். இப்ப தேவதூதன் நமக்கு இந்த அத்தாரிட்டியை கொடுத்துட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அத்தாரிட்டியை உங்களுக்கு எனக்கும் நிறைச்சிட்டார். நிறைக்கப்பட்ட நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். That is called as assignment. வாசிக்க கேட்போம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. நல்லா கவனிங்க. இப்போ மரியாளுக்குள்ள வேர்ட் இருக்கா? எலிசபெத் வீட்டுக்கு போறாளா? ஆமா. வாழ்த்துறாளா? வாழ்த்துறாள். இப்போ உள்ள இருக்கிறது யாரு? டிவைனிட்டி. யாருக்குள்ள? மரியாளுக்குள்ள இருக்கிறது டிவைனிட்டி. உள்ள இருக்கிற எலிசபெத்துக்குள்ள இருக்கிற 6 மாச குழந்தை என்ன பண்ணுது? தேவச்சனமே, உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆக்ஷன் குள்ள வரணும். இதான் நச்சு. இததான் உங்களுக்குள்ள வித்தா வைக்கிறார் ஆண்டவர். அப்பதான் நீ கர்த்தரா இருந்து. இப்போ கிரைஸ்ட் என்ன சொல்றார்? மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் நான் வாசிக்க கேட்போம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, when you believe that the assignment of the Lord is upon me. எப்ப நம்புகிறியோ தேவனுடைய பணிதளமாக தேவன் என்னை நடத்த ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டா, இப்போ வேதம் சொல்லுது, எந்த திறவுகோல் உன் கையில கொடுக்கப்பட்டது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நீ உண்மையான ரட்சிப்பாய் இருப்பாயானால் you can conclude that the key of the kingdom of the God is given unto you. You can conclude அப்படினா என்ன? காரியத்தின் கடைத்தொகை. ரைட். அதாவது ஒரு முடிக்க போகிற ஒரு காரியத்தினுடைய ஒரு சாவி இப்படி பெற்றுக்கொண்ட.
a conclusion. God has concluded you, personally calling you as your name. உங்களதான் நீங்கள் என்று அறிந்து உங்க பெயரையே பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்பதான் நம்ம அவருடைய நற்செய்தியா மாற முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, நீ பூலோகத்திலே நீ எது கட்டுகிறதோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அது பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்படும். 25வது வசனத்தை வாசிப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த ஜீவனை இழப்பது என்பது நம்ம ஹீப்ரூல போய் பார்த்தா, what we dedicated our life for the Lord. உங்களை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற விஷயத்தை சொல்றாங்க. எபிரேயத்துல படிச்சீங்கன்னா இங்க இழந்து போவதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சமஸ்கிருதத்துல படிச்சவங்களும் தமிழ் அறிஞர்களும் சேர்ந்துதான் இத டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. அப்ப இழந்து போவதென்றால் ஜீவனை உடைச்சி கட் பண்ணி ஆண்டவர் கொடுக்குது, அப்படி இல்லை. இந்த உலக பிரகாரமான வைத்திருக்கிற ஆசைகளை கட் பண்ணிட்டு பரலோகத்தின் கிரியைகள் இந்த பூமியில செய்தா பரலோகத்தும் நமக்கு கிடைக்குது, பூமியும் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கை வாழதா இருந்தா அவர் என்ன சொல்றாரு, நீ ஜீவனை கொடுப்பதற்கு சமம் என்று சொல்லுகிறார். அப்ப நீ அவருக்காக ஜீவனை கொடுக்கிற பொழுது உன் ஜீவனுக்கு என்ன தேவையோ அதை நீ இழந்து போக மாட்ட, அதை நீ கண்டடைவேன்னு சொல்ற. whatever you need you will receive it. நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஓவர்ஃப்ளோயிங்கா கூட அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். கடைசியாக யோவான் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். முடிக்க போறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7-8 முதலாவது வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும், அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். நாம் அவருக்கு சீஷராக இருக்கிறோம். சோ சீஷரிடத்துல தேவன் சகல விதமான காரியங்களை கொடுப்பாரு. இப்ப இன்னும் ஸ்பெஷலா பேச போறாரு. வாசிக்க கேட்போம். 8, 9, 10. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இப்ப அவருடைய அன்பிலே நம்ம நிலைத்திருக்கிற ஒரு புதிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அவர் மேல அன்பா இருக்கிறது ரெண்டாவது. அவர் நம்ம மேல அன்பா இருக்கிற அனுபவம் எப்ப வரும், நம்ம அவருக்கு சரியா இருக்கும்போது. இப்ப கடைசியாக சொல்லுகிறார் 14, 15, 16. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இப்ப சீஷர்ல இருந்து எங்க வந்துட்டா, ஏன்னா சீஷன் ஊழியக்காரர் அப்படி எடுத்தீங்கன்னா அந்த பந்தம் என்னன்னா, சீஷன் செய்து முடிச்சுட்டா வேலை முடிஞ்சது, பந்தம் முடிஞ்சது. மறுபடியும் சீஷனை கூப்பிட்டாதான். ஆனால் இப்ப சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே. ஆனால் எல்லாரும் சீஷனா முன்குறிச்சிட்டாரு. சீஷன் தேவன் சொன்னதை செய்வார்களானால் இப்ப சொல்றாரு, நீங்கள் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். வாசிக்க கேட்போம் 15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லி, இனி நான் உங்களை சீஷன் என்றோ ஊழியக்காரன் என்றோ சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் எஜமா செய்கிறதை அறிய மாட்டான், அவன் அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்ப சொல்றார், ஆண்டவர் சொல்றார், if you are ஒரு நற்சீருக்கு உண்டான பாத்திரமாக உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், இதுவரைக்கும் ஆர்டினரி சீஷனா இருக்கிறீங்க நீங்க, இப்ப நற்சீரான ஒரு சீஷனா மாறுகிற பொழுது இப்ப நீங்க சீஷன் அல்ல, சிநேகிதரா மாறுவீங்க. நற்சீர் நம்மளை எங்க கொண்டு போகுது?
இங்கே வேதம் சொல்கிறது, என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்படி யாரு? அவருடைய சிநேகிதர். இப்ப சொல்றார் கடைசியா, நீங்கள் என்னை 16வது வசனத்தை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தேவச்சனமே, நம்ம அவருடைய ஃப்ரெண்டா இருக்கும்படி நம்மளை எவ்வளவாய் தெரிவித்திருக்கிறாரு. உண்டா இல்லையா? எல்லாத்தையும் நமக்கு கற்பித்தாராம். சொல்ல நாம கற்றுக் கொடுத்துட்டேன். நாம அறிய, ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு நம்ம வரல. இப்போ நாம கொடுக்கப்பட்ட இந்த வேத வாக்கியம் நமக்கு வாக்கு தத்தம் என்ன? அவர் சொல்றாரு, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்போ நீங்க ஊழியக்கார ஸ்தானத்திலிருந்து சீஷரா மாறும்போது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவர்களாக நீங்க மாறுறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் தெரியும்? ஆசாவுக்கு போய் சொன்னார்களே தீர்க்க தரிசிகள், அதை போல உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். அது மாத்திரமில்லைங்க, அவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். இனி நோ ஃபெயிலியர். நீங்க இன்னைக்கு பாடத்திட்டத்தின்படி நீங்க எதை சொல்றீங்களோ அது நடக்கும். போக தகுதி உள்ளவைகள் எது இருந்தாலும் அது நடக்கும். நீங்க இன்னைக்கு போகலாமே. உங்கள் வழி நடத்துகிற தேவன் நடத்துவாராக. விசுவாசிக்கிறீங்களா?